உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னதான் மதியம் வந்துட்டு வீட்டில் அவள் சும்மாவே இருக்காள், இவளை வேலை வாங்கியே நம்ம வேலைக்கு கொண்டு வரணும், நம்மளுக்கு சொல்கிறத கேட்குற மாதிரி அவளை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பிளானை போட்டு இன்றைக்கி வந்துட்டு சமைக்க வைக்கணும் அவளை அப்படின்னு மலரை வந்துட்டு நீ போய் பரணத்தோட அந்த வேலையை செய் இந்த வேலையை செய், வீடெல்லாம் நரன்னு இருக்குது, மாப் போடு அப்படிலாம் வந்துட்டு மலர்கிட்ட சொல்லும்போது நான் பண்ணுறேன் அத்தை, இதெல்லாம் முடிச்சுட்டு நான் பண்ணுறேன்னு, சமையலை முடிக்கணும் அதுக்கப்புறமா பண்ணுறேன், இல்லைன்னா மாப்பு நாளைக்கு கூட போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லும்போது இல்லை மலர் இன்றைக்கே நீ போடணும் அப்படிங்கிறாங்க. அத்தை சமையல் வேலை இருக்கே, இப்போ லஞ்சுக்கு சமைக்கணும்ல அப்படிங்கும்போது இப்போது மதி சமைக்கட்டும், அவள் சும்மா தானே இருக்கா, அவள் போய் சமைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போது மலர் பார்த்துட்டு எப்படி அவள் இவ்வளோ எல்லாத்துக்கும் சமைக்கணுமே, நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டுமா, ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே ராகவன் பார்த்துட்டு இருமா, சொல்ல வேண்டியவங்களே அமைதியாக தானே இருக்காங்க, உங்ககிட்டயா வேலை சொன்னாங்க, செய்கிறவங்க என்ன முடியுமா முடியாதான்னு சொல்லட்டும் அப்படின்னு சொன்னோடனே மதியம் இல்லை நான் செய்கிறேன், ஆனால் இவ்வளோ பேத்துக்கு இப்படி எலாபரேட்டாக சமைச்சு எனக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. உனக்கு முடியாததுன்னு ஏதாவது ஒன்று கூட இருக்குதா என்ன, மற்றதெல்லாம் நல்லா தெளிவாக பண்ணுற, சமையல் செய்ய தெரியாதா உனக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி இப்போ உள்ளே போயிடுறாங்க. எப்படியா இருந்தாலும் இவள் வந்து இன்றைக்கி சமையலை சொதப்ப தான் போகிறா, இன்றைக்கி மதியானம் சுரேஷும் வந்துட்டு முடிஞ்சால் சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்கான்ல, மதியம் வரட்டும், இவள் செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு சமையலே தெரியாதவா தேவையில்லாத வேலையெல்லாம் நல்லா பண்ணுறான்னு இன்றைக்கி நல்லா ஒரு வாங்கி வைக்க வேண்டியதான், அவளுக்கு நல்லா இன்றைக்கி ஒரு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி பிளானை போட்டுட்டு இருக்கும்போது இங்கே மதி ரொம்பவுமே நீட்டாக சமைச்சு வைக்கிறத மலர் சமைச்சாங்கன்னு நினச்சிட்டு மலரை பாராட்டுறாரு சுரேஷ். அதை பார்த்த ராஜலக்ஷ்மிக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே கோவமாக வருது. அப்படின்னா இத்தனை நாள் சமைச்சதை வந்துட்டு மலர் சமைச்சான்னு நினச்சி அவன் சாப்பிட்டான், இன்றைக்கி அவன் பொண்டாட்டி செஞ்சுருக்கதை மலர் சமைச்சான்னு நினச்சிட்டு இவ்வளோ ஆஹா ஓஹான்னு சொல்லிட்டு இருக்கானே, அவ்வளோ வேணா இது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த டேஸ்ட் உண்மையிலே நல்லா இருந்தாலும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது பண்ண போகிறாங்க. அந்த இடத்துல சுரேஷன் நல்லாதாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மதி வந்து அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌடாக பார்க்குறாங்க. ஆனால் இது மதி தான் சமைச்சாங்க அப்படின்னு தெரியாமே சுரேஷ் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இங்கே ராஜலக்ஷ்மிக்கு ரொம்ப ஒரு மாதிரி கோவமாகுது, இவன் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கான், இவளை ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும்னு நினச்சா கடைசியில் இவள் இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி இந்த இடத்துல ரொம்பவுமே மதிக்கிட்ட வந்து பல்பு வாங்க போகிறாங்க அப்படி நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ மதி வந்துட்டு உள்ளார போயிட்டு சமைக்கிறதுக்காக ஒன்று பார்க்குறாங்க. இங்கே 3 பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த மாதிரி மதி தான் இன்றைக்கி சமைக்கிறா அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்ட சொல்லும்போது மதி சமைக்கிறாளா, அவளுக்கு செய்ய தெரியுமா, என்ன சமையல் அப்படிங்கிறாங்க. அநேகமாக இன்றைக்கி தயிர் சாதம் ஊறுகான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே உடனே இங்கே மதியுமே ஆமாம் கேர்டு இருக்குது, ஆம்லெட் போட்டுக்கலாம், இது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் மீலுக்கு வந்துட்டு நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் சிரிச்சுட்டே இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ராஜலக்ஷ்மி வந்து சுரேஷுக்கு வந்து ஃபோன் பண்ணி என்னடா மதியத்துக்கு சாப்பிட வர முடியுமா, வரியாடா அப்படிங்கிறாங்க. எங்கம்மா வேலை இன்னைக்கு நிறையா இருக்குது பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைடா சுரேஷ், நீ வந்து கடையிலலாம் வாங்கி சாப்பிடாத, நீ வீட்டு சாப்பாடு தான்டா சாப்பிடணும், வீட்டில் சமைக்கிற மாதிரி சாப்பாடுலாம் அவங்க ஒன்றும் கடையிலலாம் அவ்வளோ ஒன்றும் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, நான் பார்க்குறேன்டா, உனக்கு வர முடியலன்னா நீ முன்னாடியே சொல்லிடு, நான் யார்கிட்டையாவது கொடுத்தாது விடுறேன் சாப்பாடை அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே வெளியில் வந்த ராஜலக்ஷ்மி அப்படியே பார்த்துட்டு மலர் என்ன சமையல் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மதியை பார்த்துக்கிட்டே மலர்கிட்ட கேட்குறாங்க. இங்கே மலருமே சமைச்சிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலரும் சொல்லும்போது ஒரு வழியாக உள்ளே போய் பார்த்தோன்னே என்ன மதி முடிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. பண்ணிட்டேங்க்கா அப்படின்னோடனே பார்க்குறாங்க. என்ன மதி இவ்வளோ பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன், நீங்கள் டேஸ்ட் பார்க்குறீங்களா அப்படின்னோடனே சரிண்ணா டேஸ்ட் பார்க்கும்போது நிஜமாவே நல்லா இருக்கு மதி, நீ இந்த அளவுக்குலாம் சமைப்பியா அப்படின்றாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணேன், இருக்கவே இருக்குது ஃபோனு, அதில் பார்த்து அப்படியே ஒன்று செய்ய வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் உங்கள் அளவுக்குலாம் எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லும்போது இல்லை மலர் நீ நல்லாவே சமைச்சிருக்க, நிஜமாவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலரும் பேசிகிட்டு இருக்கும்போது இதை அப்படியே பார்த்துட்டு ஆமாம் அப்படியே சிரிச்சு பேசுவாளுங்க, வரட்டும் எப்படியா இருந்தாலும் டேபிளுக்கு வரும்ல சாப்பாடு, இன்றைக்கி இருக்குது அவளுக்கு நல்லா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜலக்ஷ்மி ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்கும்போது மலர் சுரேஷ் வந்துட்டு சாப்பிட வரானா என்னன்னு தெரியல, அவனுக்கு டைம் இருந்தால் தான் வருவான் போல், அங்கே ஏதோ வேலை நிறையா கிடக்கு போல், யார்கிட்ட சாப்பாடு கொடுத்து விட்றதுன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. சொல்லிக்கிட்டே இப்போ ராகவன் கூப்பிடவும் உள்ளே போயிடுறாங்க. இப்போ மலர் பார்த்துட்டு மதி சுரேஷுக்கு சாப்பாடு வேறு கொடுத்து விடணும்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அவன் தான் வரேன்னு தானே சொன்னான் அப்படிங்கிறாங்க. அப்படி ஏதோ வேலை இருக்குமா என்னமோக்கா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி சொல்லும்போது மலரும் சரி மதி நான் எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் உள்ளே போக போகிறாங்க. மதி டக்குன்னு பார்த்துட்டு எனக்கும் கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வந்துடட்டுமா, கொஞ்சம் எனக்கு இந்த பிரிண்ட் அவுட்லாம் எடுக்கிற வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. பிரிண்ட் அவுட் எடுக்க போறியா, எதுக்கு மதி அப்படிங்கிறாங்க.
இல்லை நான் அப்ளை பண்ணுறதெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன், ஒரு வேளை திடீர்னு என்ன எதுவும் கூப்பிட்டாங்கன்னா எதுக்கும் தேவைப்படும்ல, கொஞ்சம் ரெஸ்யூம் இதெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுவா அப்படிங்கிறாங்க. சரி போயிட்டு வா, அதான் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மலரும் உள்ளே போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ ராஜலட்சுமி வெளியே வந்து பார்த்துட்டு இப்படி கிச்சனை பார்க்குறாங்க. 2 பேரையுமே காணோம். அப்படிங்கும்போது மலரே மலரே அப்படின்னு கத்துறாங்க. வந்து பார்த்துட்டு என்னத்த அப்படிங்கிறாங்க. எங்கடி அவ அப்படின்னோடனே அவள் வெளியில் போயிருக்கா அத்தை, அவளுக்கு ஏதோ கொஞ்சம் பிரிண்ட் அவுட்லாம் எடுக்கணுமா, அதனால போயிருக்கா, வந்துருவா இப்போ அப்படிங்கிறாங்க. சரி சரி, சுரேஷ் இன்னும் வரானா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி இப்படி வாசலை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்காங்க. இப்போ அங்கே ஸ்டேஷனில் பார்த்தா திடீர்னு அங்கே இருந்த கான்ஸ்டபிள் லேடி வந்து உள்ளே ஓடி போயிட்டு, சார் உங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஸ்டேஷன் உள்ளே போய் சொன்ன உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது சுரேஷுக்கு. என்னது அவள் இங்கே வந்திருக்காளா, நல்லா பார்த்தீங்களா, அவதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் என்ன சார் அடிக்கடி வந்து போகிறாங்க, எனக்கு தெரியாதா அவங்க தான் சார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதெல்லாம் எனக்கு வேலை இருக்கு, நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டுரு அப்படிங்கிறாங்க. என்ன சார் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனையோட தான் வருவாங்களா அப்படிங்கிறாங்க. என்ன இப்போ பிரச்சனை நான் ஏதாவது சொன்னால அவங்கக்கிட்ட அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நீங்கள் பயப்படுறத பார்த்தா அப்படி தானே இருக்குது, அவங்கள பார்த்தா பிரச்சனை பண்ண வந்த மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அனுப்பி வைங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லலான்னு திரும்பும்போது பார்த்தா கரெக்டாக இப்போ மதியே உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்த உடனே அப்படியே அந்த கான்ஸ்டபிளை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இப்போது அவங்களும் சரி அப்படின்னு வெளியில் போயிட்டு அங்கே எல்லாருமே சேர்ந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்னென்னு தெரியல, திரும்பவும் சாரோட ஒய்ஃப் வந்திருக்காங்க, திரும்பவும் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, ஒருவேளை சுரேஷ் சார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண தான் வந்திருப்பாங்களோ, இன்ஸ்பெக்டர் வரதுக்கு வேறு டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு எல்லாருமே வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது உள்ளே வந்த உடனே பார்த்தா மதியை பார்த்துட்டு இங்கே சுரேஷ் பயங்கரமாக கத்துறாரு. என்னடி திரும்பவும் நான் உன்னை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டேஷனுக்கே நீ வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. மதி எதுவுமே பேசாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அதானே நான் இங்கே வேலை பார்க்கக்கூடாது, நீ திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணி என் வேலை போகணும், என் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வைக்கணும், இதுதானே உன்னோட பிளானு. ஆமாம் என்ன இதில் தான் நீ வந்து எங்கள் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த, போயும் உன்னை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் பார்த்தியா என் மாமா, அவரை சொல்லணும். எப்படியோ நான் கல்யாணம் வேணான்னு சொன்னாலும் என்னை கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பாட்டுக்கு அப்படியே கோவத்தில் பொறிஞ்சு தள்ளுறாரு. மதி எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. கரெக்டாக இன்ஸ்பெக்டரும் வந்துடுறாரு. இப்போ வந்த உடனே பார்த்துட்டு எங்க சுரேஷுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் அது அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க சார் அப்படின்னோடனே, என்னது ஒய்ஃப் வந்திருக்காங்களா, என்ன திரும்ப ஏதாவது பிரச்சனையா அப்படின்றாங்க. என்னன்னு தெரியல சார், இப்போ தான் வந்தாங்க, உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்ஸ்பெக்டரும் நேராக அப்படி போகிறாரு உள்ளே போனால் இப்போ மதி நின்றுட்டு இருக்காங்க. சுரேஷ் வந்து அப்படியே மதியை பார்த்துட்டு கத்திட்டு பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு, என்னையா திரும்ப ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா அப்படிங்கிறாங்க. வணக்கம் சார் அப்படிங்கிறாங்க. உடனே சுரேஷ் வேகமாக சார் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார், நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் உடனே, என்ன அந்த பொண்ணு எதுக்கு வந்ததுன்னே தெரியல, ஒன்றுமே சொல்லாமல் தான் நிற்குது, நீ ஏன் இப்படி படப்படன்னு பேசுகிற, நீ பேசுகிறத பார்த்தாலே ஏதோ பிரச்சனை போல் தெரியுது, என்னம்மா இன்னும் இப்போ என்னம்மா பிரச்சனை, வீட்டில் வேறு யாராவது ஏதாவது பண்ணுறாங்களாம்மா, உன்னை வாழவே விட மாட்டாங்களா, நிம்மதியாக இருக்கவே விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரி கேட்க ஆரம்பிக்கும் போது மதி அப்படியே பார்த்துட்டு, ஐயோ அப்படிலாம் இல்லை சார், வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு தான் நான் வந்தேன், சாப்பாடை வீட்டுக்கு வரல, வேலை நிறையா இருக்குன்னு சொன்னாரா, அதனால சரி லஞ்சு கொடுத்துட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக மதி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி இந்த சைடு திரும்பி அப்படியே பார்க்குறாங்க. என்னதான் நான் சும்மா வந்தாலும் நீ இந்த பயப்படுறியா அப்படிங்கிற மாதிரி சுரேஷை பார்க்கும்போது சுரேஷுக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது. என்னது நமக்கு இவ லஞ்ச் எடுத்துகிட்டு வந்தாளா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்க்குறாரு. இப்போ இன்ஸ்பெக்டரும் பார்த்துட்டு, யோ என்னையா உன் ஒய்ஃப் லஞ்சு தானே கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கே நீ இப்படி பதறிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார் திடீர்னு வந்துட்டாங்களா, எனக்கு தெரியாது சார், சொல்லிட்டு கூட வரல, திடீர்னு வந்தோடனே என்னமோ ஏதோ ஒன்று, வேற ஒன்றும் இல்லை சார், மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ஒரு மாதிரி பேசினோன்னே, சரி பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வெளில போயிடுறாரு. இப்போ வெளியில் நின்று அவங்க லேடி கான்ஸ்டபிள் அப்புறம் அந்த போலீஸ் எல்லாருமே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன அப்படி நின்று கூட்டமாக பேசிகிட்டு இருக்கீங்க, வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கத்தினோன்னே அப்படியே அவங்கெல்லாம் தனியாக போயிடுறாங்க. இப்போ அப்படியே மதி ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்ன ஸ்டேஷனுக்கு வந்தால் நான் கம்ப்ளைண்ட் பண்ண வருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டீங்களோ அப்படிங்கிறாங்க. ஏய் தேவை இல்லாமல் பேசிகிட்டு இருக்காத, உன்னை யார் இப்போ இங்கே லஞ்ச் எடுத்துகிட்டு வர சொன்னது, நான் உங்ககிட்ட கேட்டேனா அப்படிங்கிறாரு. நீங்கள் கேட்கல தான், ஆனால் நான் தான் சரி போனால் போகுதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னது போனால் போகுதுன்னு எடுத்துகிட்டு வந்தியா, நீ கொண்டு வர லஞ்சை நான் சாப்பிடுவேன் நீ நினச்சியா, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நீ எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த லஞ்சை நான் வெளியில் எடுத்துகிட்டு போனேன்னா இங்கே என்னெல்லாம் பேசுனீங்களோ அதை அப்படியே போய் சொல்கிறதோட என்னை அடிச்சிங்கிறதை நான் போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுவேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மதி ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி பேசும்போது இங்கே சுரேஷுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ இப்போ என்ன தான் பண்ண சொல்கிற, இப்போ என்ன இந்த லஞ்சை நீ கொண்டு வந்துட்ட, இதை நான் சாப்பிடணும் அவ்வளோதானே, வச்சுட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க.
சரி டேபிள் மேலே வச்சுட்டு ஒழுங்கா எல்லா லஞ்சையும் சாப்பிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி விறுவிறுன்னு வெளியே போயிடுறாங்க. இப்போ சுரேஷுக்கு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இவ என்ன நினச்சிட்டு இருக்கா, வீட்டில் என்னடானா அப்படி பண்ணுறா, இப்போ என்னடானா லஞ்சை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதையும் மிரட்டி சாப்பிட சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன்லேயே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ லஞ்ச் டைமும் ஆனதுக்கப்புறம் பார்த்தா இப்போது கான்ஸ்டபிள் வந்து பார்த்துட்டு சார் நீங்கள் சாப்பிடலையா சார், உங்கள் ஒய்ஃப் தான் சாப்பாடு கொண்டு வந்தாங்களே அப்படிங்கிறாங்க. யோ எனக்கு சாப்பிட்டுக்க தெரியும், நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. இப்போ லஞ்ச் பேக் அங்கே இருக்கும்போது சரி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே மதி சமைச்சு எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே இருக்குது. ஆனால் அது மதி சமைச்சதுன்னு வந்துட்டு சுரேஷுக்கு தெரியாது. சரி நான் அதை எடுத்து வச்சு அவர் அப்படி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிடும்போது என்றைக்கும் இல்லாத மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குது, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்றாரு. இப்போ வீட்டில் பார்த்தா இங்கே ராஜலக்ஷ்மி எங்கே சுரேஷ் வரவே இல்லையே, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் காணோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புலம்பிட்டு இருக்கும்போது மலரும் பார்த்துட்டு அத்தை என்னத்தை அவன் வரும்போது வருவான் அப்படிங்கிறாங்க. இப்போ மதியம் உள்ளே வந்த உடனே என்ன மதி வேலை முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறாங்க. முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே இங்கே ராஜலக்ஷ்மிக்கு என்ன இவன் வருவான் சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவான், இவளை நல்லா வாங்கி கட்டி வைக்கணும்னு பார்த்தா சுரேஷ் இன்னும் காணோமே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷுக்கு ஃபோன் பண்ணடி, அவகிட்ட வரானா என்னன்னு கேட்கணும், சாப்பிட்டானா என்னன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது மதி டக்குன்னு பார்த்துட்டு அக்கா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே போய் லஞ்ச் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. மலரே பார்த்துட்டு என்னது லஞ்ச் கொண்டு போனியா, நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ரூமுக்கு போகிறேன்னு போயிட்டீங்க, நான் வெளியில் போகிற வேலை தானே இருந்தது, இதோ இவங்க தான் புலம்பிகிட்டே இருந்தாங்களே வருவாரோ வரமாட்டாரோன்னு, அதனால தான் சரி போகிற வழி தானே அப்படியே கொடுத்துட்டு போயிடலான்னு நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னது இவ போய் கொடுத்துட்டு வந்துட்டாளா அப்படின்ட்டு ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. சரி எப்படியா இருந்தாலும் சாப்பிட்டு வீட்டுக்கு வருவான்ல, வந்து நைட்டு அதை பற்றி வச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நைட்டு வந்து பார்த்தா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராரு. சுரேஷுமே வீட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்துட்டு டே சுரேஷ் மதியானம் சாப்பிட்டியாடா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேன் அப்படின்ட்டு மதியம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. மதியம் இப்படி பார்த்துட்டு திரும்பிக்கிறாங்க. அப்போ ஏண்டா மதியம் நீ எல்லாத்தையும் சாப்பிட்டியாடா கொண்டுட்டு வந்ததை அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேம்மா சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ட்டு. அண்ணி இன்னைக்கு நீங்கள் பண்ணியிருந்தீங்கல்ல அது என்ன நீ என்னைக்கு விட இன்னைக்கு இந்த ஆம்லெட் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அண்ணி, நான் நல்லா சாப்பிட்டேன் தெரியுமா, சூப்பராக இருந்தது, சும்மா சொல்லக்கூடாது இன்னைக்கு நீங்கள் சூப்பராக சமைச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்படியே ராஜலட்சுமிக்கு ஒரு மாதிரி அது இவன் என்ன வந்து திட்டுவான்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறேன் நீ இன்றைக்கி சமைச்ச மாதிரியே நீங்கள் டெய்லி சமைச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நல்ல வெயிட்டு போட்டுருவேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, டெய்லியும் அந்த ஆம்லெட் மட்டும் மறக்காமல் போடுங்க நீ, நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லும்போது பாக்கியராஜ் அப்படியே பார்க்குறாரு. என்னது வித்தியாசமாக ஆம்லெட் போட்டியா, அப்படி என்ன மலர் பண்ண அப்படின்னோடனே மலர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாகவே நின்றுட்டு மதியை பார்த்துட்டு நான் பண்ணலைங்க, இன்றைக்கி சமையல் பண்ணது எல்லாமே மதி தான் அப்படின்னு சொன்ன உடனே சுரேஷ் அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்துட்டு என்னது அப்படிங்கிறாங்க. ஆமாம் சுரேஷ் இன்றைக்கி சமையல் பண்ணது எல்லாமே மதி தான், அவளே சமையல் பண்ணி அவளே உனக்கு எடுத்துகிட்டு வந்தா, உனக்கு கொண்டு வந்தது கூட எனக்கு தெரியாது தெரியுமா, வந்து தான் எங்ககிட்டயே சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே சுரேஷ் ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்னது இவ சமைச்சாளா, இவ சமைச்சதையா நம்ம அண்ணி சமைச்சதுன்னு நினச்சி இப்படி பாராட்டிட்டோமே, இவ சமைச்சதுன்னு நினச்சிருந்தா நம்ம வேறு மாதிரி சொல்லியிருந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் யோசிக்கிறாரு. இங்கே ராஜலக்ஷ்மி ஒரு மாதிரி பார்த்துட்டு ஏண்டா அவள் சமைச்சது உனக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு, இத்தனை வருஷமாக பெத்த தாய் உனக்கு சமைச்சு போட்டப்ப ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி நான் சமைச்சது நல்லா இருந்துச்சுமா, இதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா டெய்லி நான் குண்டாயிருவேம்மா, அப்படிமா இப்படிமான்னு ஒரு நாள் புகழ்ந்து பேசியிருப்பியாடா, இன்றைக்கி ஒரு நாள் அவள் சமைச்சா அப்படியே ஆகா ஓகன்னு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுரேஷும் மாமா எனக்கே தெரியாதுமா அவள் சமைச்சான்னு தெரிஞ்சிருந்தா நான் சாப்பிட்ருக்க கூட மாட்டேன், இப்போ இங்கே வந்து அண்ணி சொன்னதுக்கப்புறம் தானே எனக்கே தெரியுது, நான் நிஜமாக அண்ணி சமைச்சதை நினச்சிதாம்மா சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. நல்லா சமாளிக்கிறடா சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராஜலட்சுமி எந்திரிச்சு கடுப்புலேயே உள்ளே போகிறாங்க. இப்போ நைட்டு பார்த்தா 3 பேர் சேர்ந்து சாட் பண்ணுறாங்க. அப்போது ரேவதி வந்துட்டு என்ன மதியம் என்ன சாப்பாடு சமைச்சா எல்லோரும் எப்படி சாப்பிட்டாங்க, அப்பா என்ன சொன்னார், அம்மா என்ன சொன்னாங்க அப்படிலாம் கேட்கும்போது இப்போ மலர் இருந்துட்டு அதை ஏன் கேட்குற ரேவதி, எல்லாரும் சொன்னதை விட இன்னைக்கு சுரேஷ் அவ்வளோ ஆஹா ஓஹோன்னு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சமைச்சேன்னு நினச்சி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் தெரியுமா, அவனுக்கு இதை சாப்பிட்டுட்டே இருந்தால் டெய்லியும் வெயிட் போட்டுருவேன்லாம் வேற சொல்கிறான், டெய்லியும் அந்த ஆம்லெட் வேறு வேணும்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே அப்படியே எல்லோரும் சேர்ந்து சிரிச்சிட்டே இருக்காங்க. ரேவதி உடனே பரவாயில்லையே மதி, ஒரு நாள் சமைச்ச உடனே உன் சமையலுக்கு உன் புருஷன் அடிமை ஆயிட்டானா அப்படிங்கிறாங்க. அட ஏங்க நீங்கள் வேற, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே நான் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணேன் அவ்வளோதான், மற்றபடி நான் பெரிய சமையலில் பெரிய எக்ஸ்பர்ட் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க.
என்ன செஞ்சாலும் நீ சமைச்சதை உன் புருஷன் பாராட்டிட்டான்ல, அதை விட இன்னும் வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன தான் இன்றைக்கி சமைக்க வச்சு அவளை வந்துட்டு நம்ம எப்படியாவது இன்றைக்கி ஒரு இதை பண்ணி விடணும், சுரேஷ் கிட்ட இன்னும் கடுப்பாக்கி விடணும், ஏதாவது ஒன்று அவளை மட்டம் தட்டணும் அப்படிங்கிற மாதிரி ராஜலக்ஷ்மி போட்ட பிளானில் மதி வந்துட்டு நல்லாவே பண்ணி அதான் சுரேஷ் வாயாலே அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நடக்க போகுது. இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.